கல்லை கண்டால் நாயகனை காணோம், நாயகனை கண்டால் கல்லை காணோம். இது எவ்வளோ ஒரு அழகான பழமொழி இல்ல? ஆனா இந்த பழமொழியவே கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம் அப்படின்னு மாத்திட்டாங்க. இதுலேருந்தே தெரியுது, காலங்காலமா நாய்களுக்கும் மனிதர்களுக்குமான போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்குன்னு. நம்ம ஆளுங்க பழமொழிய மாத்துனதோட மட்டும் விடாம, நாய்கள தினமும் தொடர்புபடுத்தி நெறைய விஷயங்கள்ல பேசிட்டு தான் இருக்காங்க. நாய் மாரி நன்றியோட இருடா, நாய் வேஷம் போட்டா கொலைச்சு தான் ஆவணும். என்னடா இது நாய் பொழப்பா இருக்கு? ஆமாங்க. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் நாய்கள பத்தி தான். வெல்கம் டு மசாலா டீ டைம் டாக்ஸ். நாய பத்தி ரீசென்ட்டா அந்த தனியார் தொலைக்காட்சிகள்ல நிகழ்ச்சி வந்தாலும் வந்துச்சு. தெரு தெருவா நாய் எப்படி சுத்திட்டு இருந்ததோ, அந்த மாதிரி நம்ம ஆளுங்க பல பேர் கேமராவோட நாய் பின்னாடி தெரு தெருவா சுத்திட்டு இருக்காங்க. கன்டென்ட் கிடைக்கும்னு. என்ன பொழப்புல்ல? தெருநாய்கள் பத்தி ஒரு பக்கம் நம்ம பேசிதாங்க ஆகணும். அதுக்கு முன்னாடி முக்கியமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அத பத்தி ஃபர்ஸ்ட் பாத்துரலாமா? சோழர்கள் காலத்துல நாய்கள படைகள்ல போர் நாயா பயன்படுத்தியிருக்காங்க. தஞ்சை பெரிய கோவில்ல நாய்களோட ஓவியம் இன்னைக்கும் அங்க காணப்படுது. இந்த நாய்களோட பெயர் அலங்கு அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இந்த வகை நாய்கள் தமிழ்நாட்டுல அழிஞ்சிட்டு வந்தாலும் பஞ்சாப்ல சீக்கியர்களால் இன்னமும் வளர்க்கப்பட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல ராணுவத்துல இன்னமும் அந்த வகை நாய்களை பயன்படுத்துறாங்கன்னு பரவலா ஒரு செய்தி. அது மாதிரியே நம்ம மண்ணோட நாட்டு நாய்கள்னு பல நாய்கள் இருந்துச்சு. அதுல முக்கியமா சிப்பிப்பாறை, கோம்பை, கன்னி, ராஜபாளையம் இது போன்ற நாட்டு நாய்கள். சிப்பிப்பாறை இந்த இன நாய்கள் முன்னோர்களால் வேட்டைக்காக பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இது வீட்டுக்கு சிறந்த காவலனாகவும் இருந்துச்சு. இந்த வகை நாய்கள் முயலை விட வேகமா ஓடக்கூடிய திறன் பெற்றது. அது மட்டும் இல்லாம இந்த நாய்கள் மனிதர்கள் கிட்ட ரொம்பவே பாசமா பழகக்கூடிய நாயினங்கள். கோம்பை கோம்பைன்றது தமிழ்நாட்டுல தேனி மாவட்டத்துல உள்ள ஒரு பேரூராட்சி. இந்த ஊர் தான் கோம்பை இன நாய்களுக்கு பேர் பெற்றது. இந்த இன நாய்கள் பண்ணை காவல் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. தனி ஒரு நாயா இருந்து மொத்த காட்டையும் பாதுகாக்குமா. காட்டு எருமையை கூட வேட்டையாடக்கூடிய திறன் படைத்ததான் இந்த கோம்பை இன நாய். கன்னி இந்த வகை நாய்கள் உரிமையாளர்களுக்கு ரொம்ப உண்மையா இருக்கும். அது மட்டும் இல்லாம சுயமா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. பொதுவா நாய்களுக்கு நாம தான் பழக்கணும். ஆனா இந்த வகை நாய்கள் நாம என்னெல்லாம் செய்யறோமோ அதை அப்படியே பார்த்து அப்படியே பழகக்கூடிய ஆற்றல் கொண்டது. அதனால தான் அந்த காலத்துல முன்னோர்கள் இத பெண்களுக்கு சீதனமாவும் கொடுத்து அனுப்புவாங்களாம். இது ரொம்ப எளிதா மக்களோட பழகக்கூடிய ஒரு இன நாய். ராஜபாளையம் பெரும்பாலும் இப்போ நிறைய பேர் வீடுகள்ல பார்க்கக்கூடிய ஒரு நாயினம் தான் இந்த ராஜபாளையம். பார்க்கறதுக்கு எலும்பும் தோலுமா காணப்பட்டாலும் ரொம்பவே வலிமை வாய்ந்த நாய்கள் தான் இந்த ராஜபாளையம். இது இந்திய வேட்டை நாய் வகையை சேர்ந்தது. முற்காலத்துல இந்த வகை நாய்கள் தென்னிந்தியாவுல அதிக வசதி படைத்தவங்க அப்புறம் ஆளும் வர்க்கத்தினர்கள் கிட்ட மட்டும்தான் இந்த வகை நாய்கள் இருந்துச்சு. குறிப்பா ராஜபாளையம் பகுதிகளில் மட்டுமே இது அதிகமாக காணப்பட்டதால இந்த வகை நாய்களுக்கு ராஜபாளையம் நாய் அப்படின்னே பெயர் வந்துச்சு. ஆனா இப்போ வெளிநாட்டு நாய்கள் மீதான மோகம் அதிகரிச்சு அதோட இறக்குமதியும் இனப்பெருக்கமும் அதிகமாயிட்டதால நம்ம நாட்டு நாய்களோட இனப்பெருக்கமும் இனங்களும் அழிஞ்சிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். சரி, இப்போ தெருநாய்கள் பக்கம் வருவோம். இந்த தெருநாய்களோட எண்ணிக்கை 1990க்கு அப்புறம் தான் அதிகமாக ஆரம்பிச்சது. அதாவது வெளிநாட்டு நாய்கள் எப்போ நம்ம நாட்டுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம். சரியான பராமரிப்பு இல்லாததுனால தெருநாய்களோட எண்ணிக்கை அதிகமாகி அதுவே இன்னைக்கு மனிதர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் மாஃபியா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குங்க. ஏன்னா வேற எந்த விலங்குகளுக்கும் சாப்பிட இதை மட்டும் கொடுங்க இல்லை அதை மட்டும் கொடுங்க அப்போதான் அது ஹெல்த்தியாக வளரும் அப்படின்னு விளம்பரங்கள் இல்லை. நாய்களுக்கு அது இருக்கு. அதுவும் குறிப்பாக வெளிநாட்டு நாய்களுக்கு தான் அந்த விளம்பரங்கள் அதிகமாக காட்டப்படுது. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு உங்களுக்கும் தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னமும் ஊர் பக்கங்களில் நாய்களை பைரவரோட வாகனம், காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லி வழிபடவும் செய்கிறாங்க. ஸோ தெருநாய்களை அழிக்கணுன்ற பேரில் அதை மொத்தமாக கொல்லணுன்றது என்னோட விருப்பமும் கிடையாது. ஆனால் நோய்வாய்ப்பட்ட வெறி பிடித்த நாய்களை கவர்மெண்ட் சொன்ன மாதிரி தகுந்த பாதுகாப்பு முறைப்படி அரசாங்கமே அப்புறப்படுத்தலாம் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களுக்கும் இது ரிலேட்டடாக ஏதாவது சொல்யூஷன்ஸ் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இப்போவும் ஒரு சில இடங்களில் தெருநாய்களை பிடிச்சிட்டு போய் கருத்தடை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம கவர்மெண்ட்டில் இன்னும் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ஊரில் ஒரு சில விலங்குகள் பாதுகாப்பு மையம் மட்டும்தான் இருக்குது. அவங்களோட வேலையே ஆதரவற்ற பாதிக்கப்பட்ட விலங்குகளை எடுத்துகிட்டு போய் பராமரித்து வளர்க்குறது தான். அதனால் நம்ம கவர்மெண்ட்டில் அதே மாதிரி விலங்குகள் பாதுகாப்பு மையம் இன்னும் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும். அதன் மூலமாக தெருநாய்களை அவங்க எடுத்துகிட்டு போய் பாதுகாப்பாக வளர்க்கலாம். உண்மையாகவே தெருநாய்கள் மேலே பாசம் இருக்கிறவங்க
அங்கேருந்து தத்தெடுத்துட்டு வந்து அவங்க வீடுகளில் பாதுகாப்பான முறைகளில் தெருநாய்களை வளர்க்க ஆரம்பிக்கலாம், வீட்டு நாய்களாக. இது என்னோட கருத்து. இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. முக்கியமாக இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் நீங்கள் அதிகமாக பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். காத்திருப்போம். ஜெய் ஹிந்த்.